ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மாடி கிச்சனில் வச்சுருக்க பிளான்ஸுக்கெல்லாம் என்னுடைய கிச்சன் கழிவுகளை வச்சு எப்படி அதுக்கு உரம் தயாரிக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளோ மெனக்கிடுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிச்சனில் வந்து காய்கறி கட் பண்ணுவோம்ல, அதனுடைய கழிவு, அப்புறம் டெய்லி முட்டை நாங்கள் ஆம்லேட்டோ இல்லைன்னா அவிக்கவோ செய்வோம், அதனுடைய ஓடு, அப்புறம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, அது தனியாக இவ்வளோ நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஈவினிங் நான் மாடிக்கு போகிறப்ப ஒரு 3 days 4 daysக்கு ஒரு தடவை போய் அதை நான் மேலே போய் அதை என்னெல்லாம் பண்ணுறேன்றதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ அந்த கிச்சன் வேஸ்ட்டில் எப்படி சேகரிக்கின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். போய் நான் எங்கெங்கே எதெல்லாம் பாத்திரத்தை வச்சு நான் வந்து காய்கறி கழிவை சேகரிக்கிறேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரைங்க மண்சட்டியில் வச்சு பார்த்திங்களா, உலம்படி வச்சு மூடி வச்சு முக்கிரட்டை கீரை சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இது இங்கே வந்து நான் இந்த டப்பாவில் டெய்லி முட்டை இருக்கு இல்லையா, அதை இந்த டப்பாவில் சேகரித்து வைப்பேன். இது எப்பயுமே மூடி வச்சிடணும், ஓப்பனில் இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம மண்சட்டியில் டெய்லி நம்ம வந்து அந்த அரிசி களையிற தண்ணி, அப்புறம் காய்கறி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணியில் இதில் ஊற்றி வைப்பேன். அப்புறம் இதில் வந்து காய்கறி கழிவு, அப்புறம் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் இருக்குல்லையே அதனுடைய தோலெல்லாம் இதில் போட்டு வச்சு மூடி வச்சிடும். எல்லாத்தையும் நான் வந்து மூடி வைக்கணும், ஓப்பனில் வைக்கக்கூடாது. இது வந்து பாத்திரம் கழுவுனா அந்த இது பிளேட்டில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு வச்சுறது. என்னடா இது ஒரே கழிவு ஜாமானாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ மெனக்கெடுனுங்க சும்மாவா கார்டன் வளர்க்குறதுனா. ஆனால் அதை நீங்கள் வைக்கிற விதத்தில் தான் இருக்குது. எல்லாத்தையும் மூடி வைக்கணும், இல்லைன்னா எறும்பு வந்துடும், இல்லைன்னா கொசு வந்துடும். இப்படி தாங்க நான் கிச்சனில் வந்து எல்லாத்தையும் வரிசையாக வச்சு மெனக்கிட்டு அங்கங்கே எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணுமோ வச்சு இதெல்லாம் சேகரித்து வச்சுட்டு 3rd day இல்லைன்னா 4th day கொண்டு போய் நான் மாடியில் போட்டு என் பிளான்ஸை வளர்க்குறேன். அதனால் அவங்களும் ஈல்டு நல்லா கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படி என்னுடைய கிச்சன் கழிவுகள்லாம் இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.